பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் எல்லாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இன்று ஆதியாகம புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் 14ம் 15ம் திருவசனம் வாசித்து தியானிப்போம். அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையோ? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டார். இங்கே நாம் வாசித்த இந்த வேத வாக்கியத்தில் ராகேலும் லேயாலும், இந்த ராகேலும் லேயாலும் தன் தகப்பன் வீட்டில் அவங்களுக்கு பங்கும் இல்லை, சுதந்திரமும் இல்லை. எங்கள் தகப்பன் எங்களை விற்று எங்களுடைய பணத்தை அவரை வாயிலே போட்டுக்கொண்டார் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு தகப்பன் தங்களுடைய பிள்ளைகளை காட்டிலும் அவருக்கு பேரு, புகழ், அந்தஸ்து இதுதான் அவருக்கு பெரிதாக இருக்கிறது. தங்களுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம், அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காத ஒரு தகப்பன். இப்படிப்பட்ட தகப்பனிடத்தில் இருந்து அவர்கள் தன்னுடைய கணவனுடைய தேசத்துக்கு அவர்கள் சொல்லாமலே புறப்பட்டு போகிறார்கள். இப்படி ஒரு சம்பவத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய அருமை இரட்சகனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ரோமர் எழுதிய நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 32ஆம் திருவசனம் இப்படியாக சொல்கிறது: தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாவருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பரலோகத்தில் இருக்கிற தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் கர்த்தராகிய இயேசுவை நம்முடைய பாவங்களுக்கு வேண்டி அவரை சிலுவை பரியந்தம் மரணத்திற்காக ஒப்புக் கொடுத்தார். அவரை நமக்கு வேண்டி நம்முடைய மீறுதலுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய அநியாயத்திற்காகவும் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாயிருந்த நம்மில் அவர் கருணையாக இரக்கமாக நம்மை மீட்டுக்கொண்டு தம்முடைய ஒரே பேரான குமாரனால் மீட்டுக்கொண்டு அவரை நமக்கு வேண்டி ஒப்பு கொடுத்த தேவன் அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நமக்கு தேவையான இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் இந்த ஆத்மீக ஜீவிதத்தில் நமக்கு வேண்டியதாக இருக்கிற நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா ஆலோசனைகளையும் அவர் நமக்கு தந்து ஒவ்வொரு தினமும் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துகிறார். 2 பேதுரு நிருபத்தில் நாம் வாசிக்கும்போது இப்படியாக நாம் வாசிக்கிறோம். 2 பேதுரு புஸ்தகத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். இரண்டு பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம்: தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அவருடைய திவ்ய நம்மை அழைத்தவர் அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும், ஜீவனுக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நம்முடைய அனுதின தேவைகளை சந்திக்கிறதற்கு அந்த ஜீவனுக்கும் தேவபக்திக்கும், நாம் தேவபக்தியோடு எப்படி வாழ வேண்டும் என்கிற ஞானத்திற்கும் எல்லாவற்றையும் அவர் வாக்குத்தத்தமாக இந்த முழு வேதாகம புஸ்தகத்தில் நமக்கு தந்து அருளியிருக்கிறார். நாம் இதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கவனத்தோடு மிகவும் ஒரு பக்தியோடும் நாம் இதை வாசித்து தினமும் தியானித்து தேவனோடு ஜெபிப்போமானால் தேவன் நமக்கு நன்மையானவற்றை தர அவர் வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 37ஆம் திருவசனம் இப்படியாக சொல்கிறது: என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். திருவசனம் இப்படியாக, என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். இந்த பூமியிலே ஆண்டவர் நியாயவிதி நடக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைகளை அவர் சேர்க்கும் நாள் ஒன்று வருகிறது. அன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சம்பத்தாக இருப்போம். அவருடைய சம்பத்து ஒரு பொக்கிஷம் அறையில் இருக்கிறது. அந்த சம்பத்தை போல நம்மை அவரை தெரிந்து கொள்வார். அவர் எப்படி நம்மை கடாட்சிப்பாராம்? ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஒரு மனுஷனுக்கு ஊழியம் செய்கிற தகப்பன், அதாவது ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை ஊழியம் செய்தால் அந்த பிள்ளையை தகப்பன் எப்படி கடாட்சிப்பாரோ அந்த மாதிரியான ஒரு கடாட்சம் நமக்கு ஆண்டவர் அந்த ஒரு அன்பு நமக்கு கிடைக்கும் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இப்படியாக தேவனுடைய வார்த்தை நம்மை ஒவ்வொரு தினமும் பலப்படுத்தி நம்மை வழி நடத்துகிறது. அந்த லாபானை போல இன்றும் அநேக மாதாபிதாக்கள் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். நாம் அவரை குறித்து வேதனைப்பட வேண்டாம். நாம் மனசு நொந்து கலங்க வேண்டாம். அவருக்கு வேண்டி நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நமக்கு தேவன் இருக்கிறார். தேவன் தந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதை நாம் பக்தியோடு பற்றிக்கொள்வோமே. ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், வழிநடத்துவார். ஆமென். நன்றி, ஸ்தோத்திரம்.